அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட திராவிட முன்னேற்றக் கழகம் ஒதுக்க முன்வந்துள்ள 25 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் அதிரடியாக தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போதைய அரசியல் சூழலில் தமிழக சட்டமன்றத்தில் காங்கிரசுக்கு போதிய அளவில் பிரதிநிதித்துவம் இல்லை என்று சுட்டிக்காட்டினார். கட்சியின் பலம் மற்றும் கள நிலவரத்திற்கு ஏற்ப கூடுதல் தொகுதிகள் தங்களுக்கு தேவைப்படுவதாகவும் அவர் தனது பேட்டியில் திட்டவட்டமாக கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளரின் இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த தேர்தல்களில் ஒதுக்கப்பட்ட இடங்களை காட்டிலும் இந்த முறை கூடுதல் தொகுதிகளை பெற்று சட்டமன்றத்தில் தங்களது செல்வாக்கை நிரூபிக்க காங்கிரஸ் கட்சி விரும்புவதாக தெரிகிறது. உரிய பிரதிநிதித்துவம் கிடைத்தால் மட்டுமே கூட்டணி பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எடுக்கப்படும் என்பதை வலியுறுத்தும் வகையில் டெல்லியில் அவர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். இச்சூழ்நிலையில்தான் திமுக ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுடனும் எத்தனை சீட்டு என்பதை இறுதி செய்து வருகிறது, கூட்டணியை இறுதி செய்து வருகிறது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் அவர்களும் தங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த 4 சீட்டு போதாது என்று அவரும் தற்போது இன்னும் அதிகமான சீட்டுகள் வேண்டும் என்று கேட்டு தொந்தரவு செய்வதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு செய்திகள் வெளியாகியுள்ளது. திமுகவின் இந்த கூட்டணி கட்சிகள் கொடுக்கும் சீட்டுகளை வாங்க மறுப்பதால் தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தையில் கடும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் கூடுதல் தொகுதிகளை கோருவதால் பெரும் பிரச்சனை எழுந்துள்ளது. ஆனால் திமுகவின் வசம் தற்போது நிறைய கட்சி தலைவர்கள் சேர்ந்துள்ளதால் திமுக சீட்டுகளை ஒதுக்குவதில் குறைந்த சீட்டுகளை ஒதுக்குவதாக தெரிய வந்திருக்கிறது. அதாவது சமீபத்தில் கூட தேமுதிக பிரேமலதா திமுகவில் இணைந்து விட்டார்கள். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இணைந்திருக்கிறார். இந்த மாதிரி பலரும், பல தரப்பினரும், பல தலைவர்களும் திமுகவில் இணைந்திருப்பதால் அனைவருக்கும் சீட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், திமுகவின் கரம் ஓங்கி இருப்பதால் நாங்கள் கொடுப்பதுதான் சீட்டு என்று திமுக திட்டவட்டமாக இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பலபரப்பு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. முறையான சீட்டுகளை கொடுக்காவிட்டால் திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று காங்கிரஸ் தற்போது விடாப்பிடியாக இருப்பதால் காங்கிரஸ் மேலிடம் இந்த விஷயத்தில் கரார் காட்டுவதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. திமுக உரிய சீட்டை அனைவருக்கும் வழங்குமா அல்லது வழங்காமல் கூட்டணியில் விரிசல் ஏற்படுமா என்பது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேலும் இது போன்று நிகழக்கூடிய உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.